ஜெம் பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஆடி மாத ராசி பலன். 6 ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் காத்திருக்கிறது. அன்பர்களே, தமிழ் மாதங்களிலே 4வது மாதமாக ஆடி மாதம். இந்த மாதத்தில் சூரியன் கடகராசியில் பயணம் செய்கின்றார். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். ஓம் சக்தி கோஷத்தோடு எல்லோரும் அம்மன் கோவிலை நாடுகின்ற அற்புதமான காலம். கோவில்களிலே திருவிழாக்கள் களை கட்டும். தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்குகிறது. சூரியன் வடதிசையிலிருந்து தெற்கு திசை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கும் ஆன்மீக மாதமான ஆடி மாதத்தில் கிரகங்களின் கூட்டணி பார்வையால் எந்த ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் தேடி வரப்போகிறது என்று பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, வேலையில் ப்ரமோஷனுடன் சம்பள உயர்வும் கிடைக்கும். எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்கும். படிப்பில் மேன்மை நிலை உண்டாகும். வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். பொறுமையும் நிதானமும் தேவைப்படும். பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் அதிகரிக்கும். 4ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் இணைவதால் திடீர் பண வருமானம் குபேர யோகத்தை தரப்போகிறது. அனுபவிக்க தயாராக இருங்கள். அடுத்து ரிஷபராசி. வேலையிலே இடமாற்றம் உண்டாகும். பயணங்களால் நன்மை உண்டாகும். தகவல் தொடர்பு சிறப்படையும். மனதிலே ஒரு குதூகலம் உண்டாகும். சுப விரய செலவுகள் அதிகரிக்கும். வீட்டை அழகுபடுத்துவீர்கள். சிறு உல்லாச பயணம் செய்வீர்கள். தொழில் வியாபாரத்திலே லாபம் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. பணத்தை பத்திரப்படுத்துங்கள். மிதுன ராசி அன்பர்களே, வேலை செய்யும் இடத்திலே தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்க்கவும். திடீரென்று பணம் கிடைக்கும். நீண்ட நாள் கிடைக்காமல் இருந்த பணம் வசூலாகும். சமயோஜிதமாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். திடீர் பண வரவு வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். பேச்சிலே அதிகாரம் தூள் பறக்கும். கடகராசி அன்பர்களே, வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகத்திலே பதவி உயர்வு கிடைக்கும். பேசுகின்ற வார்த்தைகளிலே கவனம் தேவை. கோபத்தை கட்டுப்படுத்தவும். உறவினர்களால் நன்மை உண்டாகும். குடும்பத்திலே சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் படிப்புக்காக கடன் வாங்கும் நிலை உண்டாகும். வேலை மற்றும் தொழிலில் புதிய முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் ராசியிலே சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் கூடி உள்ளதால் மகாலட்சுமி யோகம் தேடி வரப்போகிறது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, சூரியன் உங்கள் ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் பயணம் செய்வதால் திடீர் செலவுகள் வந்து போகும். தாய்மாமனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய், சுக்கிரன் உங்கள் ஜென்ம ராசியில் பயணம் செய்வதால் மனதிலே சந்தோஷம் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனம் தேவை. பரம்பரை விவசாய நிலம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். கன்னிராசி அன்பர்களே, சூரியன் லாபஸ்தானத்திலே பயணம் செய்யும் காலத்தில் வருமானம் அதிகரிக்கும். மனதில் நினைப்பவை எல்லாம் தடையில்லாமல் நடக்கும். குடும்பத்திலே சந்தோஷம் அதிகரிக்கும். வங்கியில் சேமிப்பு உயரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் நிச்சயமாகும். இந்த மாதத்திலே உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. தேடி வரப்போகும் குபேர யோகத்தை அனுபவிக்க தயாராகுங்கள். அடுத்து துலாம் ராசி. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில்நிலை சிறப்படையும். ஷேர் மார்க்கெட் தொழில் சிறப்படையும். வியாபாரத்திலே லாபம் அதிகரிக்கும். முன்னேற்றம் ஏற்படும். பெண்கள் தங்க நகை வாங்குவீர்கள். புதிதாக வீடு கட்டும் யோகம் உண்டாகும். 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்திலே 3 கிரகங்கள் கூட்டணி அமைத்துள்ளதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, சூரியன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் தொழில் சிறப்படையும், மேன்மையடையும்.
உயர்கல்வியிலே முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரம் விருத்தியடையும். பாக்கியஸ்தானத்திலே 3 கிரகங்கள் இணைந்துள்ளதால் மகாலட்சுமி யோகம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்பாவுடன் சச்சரவு செய்ய வேண்டாம். செயல்களிலே கவனம் தேவை. கோபமான பேச்சுக்களை தவிர்க்கவும். ஷேர் மார்க்கெட் முதலீடுகளில் கவனம் தேவை. யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். லாபம் அதிகரிக்கும். சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். கடவுள் அருள் அதிகரிக்கும். 16ஆம் தேதிக்கு பின்னர் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தின் வருமானம் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரன் புதனோடு இணைந்திருப்பதால் கூட்டு தொழில் சிறப்படையும். சில்லறை வியாபாரம் சிறப்படையும். தாய்மாமனால் நன்மை உண்டாகும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்குவீர்கள். சுபவிரய செலவுகள் அதிகரிக்கும். பணத்தை சேமிக்க பழகுங்கள். கும்பராசி அன்பர்களே, சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். புதிய வேலை கிடைக்கும். உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய்மாமனுடன் சச்சரவு வந்து போகும். ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை தவிர்க்கவும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை கவனமாக கையாளவும். ஆடி அமாவாசை நாளில் குலதெய்வ கோயிலுக்கு வேண்டுதலை நிறைவேற்றுவீர்கள். மீனராசி அன்பர்களே, சூரியன் 5ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் உடன் இணைந்து பயணம் செய்வதால் அப்பாவினால் ஆதாயம் உண்டாகும். தரகு கமிஷன் வியாபாரம் சிறப்படையும். ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். நீங்கள் செய்யும் செயல்கள் சொந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.